அன்பானவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்திலே கிளாரிந்தா அம்மையார் அவர்களுடைய ஆலயம் என்கிற முதல் ஆலயமாக கட்டப்பட்ட இந்த சிறிய ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே தள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். உலகத்தால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு மகள் இருந்தாள். சிறு வயதிலேயே ஒரு பெரிய செல்வந்தருக்கு திருமணமாக செய்து கொடுக்கப்பட்ட இந்த அம்மா, இவருடைய பெயர் கோகிலா. அவருடைய கணவர் இள வயதிலேயே இறந்து விட்டார். அவரோடு கூட இந்த அம்மாவையும் சதி என்கிற கொடுமையான ஒரு பயங்கரமான ஒரு காரியம், கணவனுடைய கடைசி அந்த கிரியையிலே இவர்களும் குதிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட இந்த அம்மாவை கட்டி கொண்டு போய் அங்க போகும்போது ஒரு ஆங்கிலேய ராணுவ வீரர் அந்த பக்கத்திலே கடந்து போகிறார். அவருடைய பெயர் லிட்டில்டன். அவர் இந்த அம்மாவுடைய கூக்குரலை கேட்டு இந்த அம்மாவை அந்த பயங்கரமான தீயிலிருந்து காப்பாற்றி எடுக்கிறார். அதோடு அவருடைய கதை முடிந்து போகவில்லை. அவர்களை அந்த தீயிலிருந்து காப்பாற்றின பிறகு அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்க, ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அவர்களை மற்றவர்கள் கொலை செய்து விடலாம் என்பதற்காக அந்த அம்மாவை பாதுகாப்பில் அரவணைப்பில் வைத்தவர் பின் நாட்களில் அந்த அம்மாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட இந்த தாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தினாலே தன்னை முழுவதுமாக அவருடைய பிள்ளையாக மாற ஸ்வாட்ஸ் ஐயர் என்கிற சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே இங்கே பெரிய ஒரு மிஷனரியாக, கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டியுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்தாபகராக இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்துல எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கேட்டு 1774 கேட்டவர்களுக்கு 1778 வருடத்தில் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்பொழுது நம்மையாருக்குள்ள தான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களாய் இருந்த இந்த தாயார் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு சிறிய குழுவாக அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தவர்களுக்காக 50 பேருக்காக ஒரு அழகான ஆலயத்தை இந்த இடத்துல 1784 வருடத்திலே அவர்கள் கட்டி 1785 வருஷம் ஸ்குவாட்ஸ் ஐயராலே இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர்கள் இந்த ஆலயத்தை முதல் ஆலயமாக இந்த மாவட்டத்திலே கட்டினது நிமித்தமாக இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள் இந்த மாவட்டத்திலே இப்பொழுது தோன்றி இருக்கிறது. 3.5 லட்சம் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இருக்கிறது. காரணம் என்ன? தள்ளப்பட்ட கல்லா இருந்த ஒரு தாய்க்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக மாறிவிட்டது. அதுக்கு பிறகு இந்த சிறு ஆலயம் தான் இங்கே இருக்கிற கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஆதாரமாக திகழ்ந்தது. கிளாரிந்தா அம்மையாருடைய தியாகத்தை குறித்து சொல்லும் போது, அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த சொந்த காசு, அதாவது வெளிதேசத்திலிருந்து வந்த காசுல தன்னுடைய சொந்த காசை அவர்கள் கொடுத்து அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த அம்மையார் 1806 வருடம் அவர்கள் மரித்தார்கள். அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது. அது 1959 வருடம் அவருடைய நினைவாக இந்த இடத்துல இந்த கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாயாருடைய தியாக வாழ்க்கைக்காக நன்றி செலுத்த வேண்டியது கடமையாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். கிளாரிந்தா அம்மையாரை மாற்றினவர், மரணத்திலிருந்து காப்பாற்றி புதிய ஜீவனை தந்து அவருடைய அன்பினால் நிரப்பி அவர்களுடைய தியாகத்தை நிமித்தமாக மூளைக்கு தலைக்கல்லாக எப்படி இந்த கிளாரிந்தா திருச்சபை உருவானதோ உங்கள் வாழ்க்கையும் அப்படியே கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். சங்கீதம் 118:22 படி, the stone that the builders rejected has become the chief cornerstone. உங்களையும் தலைக்கல்லாய் மாற்றுவார், மூளைக்கல்லாய் மாற்றுவார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிற நாள். உலகம் உங்களை வெறுக்கலாம், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். God bless you. Have a wonderful day.